ஸோ வந்து இந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக வந்து நம்ம பாடியில் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து சுருங்கிறதுக்கு கரெக்டான டைமிங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்குது, புரதச்சத்துக்கள் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, தாதுக்களும் நிறையா இருக்குது. ஏன் வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அந்த டைமிங்கில் வந்து நிறையாவே ரிலீஸ் ஆகும். அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த லாக்டேஷனும் அதிகமாகும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரைக்கும் தாய்ப்பால் வாரமாக வந்துட்டு உலக தாய்ப்பால் வாரமாக வந்துட்டு இந்த தினமில் வந்து நம்ம அனுசரிக்கப்படுது. ஸோ வந்து தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன, தாய்மார்களுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்மளோட மருத்துவத்தோட பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலில் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்குது, புரதச்சத்துக்கள் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, தாதுக்களும் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு தாய்ப்பால்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் முழுமையாக வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இடையில வந்துட்டு எனக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, நடுவில் வந்துட்டு நான் சம்டைம்ஸ் வந்துட்டு வேற பவுடர் பால் ஏதாவது கொடுக்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு மெயினாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 மந்த்ஸுக்கு வந்துட்டு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இதில் ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தாய்மார்களுக்கும் நிறைய வந்துட்டு முக்கியத்துவம் இருக்குது. ஏன் வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அந்த டைமிங்கில் வந்து நிறையாவே ரிலீஸ் ஆகும். அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த லாக்டேஷனும் அதிகமாகும். ஸோ வந்து இந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக வந்து நம்ம பாடியில் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து சுருங்கிறதுக்கு கரெக்டான டைமிங்காக இருக்கும். அதே மாதிரி அது நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையிலையும் சரி, நம்மளுடைய மார்பகத்திலையும் சரி, ரெண்டுலையுமே வந்துட்டு நிறைய ஆக்ஷன் பண்ணுது. அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாய்ப்பாலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். போதுமான தண்ணீர் குடிக்கணும். அதாவது மோர் தேன் வந்துட்டு ஒரு 3 லிட்டர்ஸ் to 4 லிட்டர்ஸ் வந்து நிறையா வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் தான் தாய்ப்பால் வந்து நிறையா வந்து ஊறும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது குழந்தை அழுதா மட்டும் பால் கொடுக்காம ஆயில் வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து பால் வந்து அதிகமாக சுரக்கும். அடுத்து நம்மளுடைய உணவில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வெந்தய கஞ்சியோ வெந்தய கூழோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கும் போது உங்களுக்கு தாய்ப்பாலோட சுரப்பு வந்து அதிகமாகும். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, ஒரு பல் பூண்டுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த பூண்டை வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் பாலில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்பாகவும் பண்ணி சாப்பிடலாம். ஸோ வந்து இந்த பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாய்ப்பாலோட சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அடுத்து மெயினான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு தாய்ப்பாலோட சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்து வச்சே வந்து நம்ம வந்து தாய்மார்களுக்கு தாய்ப்பாலோட சுரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க தான் வந்து தாய்ப்பாலோட சுரப்பும் அதிகமாகும். இன்னைக்கு நம்ம வந்து தாய்ப்பால் வாரம்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட மருத்துவத்தில் தாய்ப்பாலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்தோம் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.